கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து உவமைகளாக பேசினார். பரலோக ராஜ்யமானது இவைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை குறித்து இயேசு கூறிய அநேகம் உவமைகளில் இருந்து இன்று பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை குறித்து இயேசு கூறிய ஓர் உவமையை நாம் பார்க்கலாம். திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தபடியால் இயேசு படகில் ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அப்பொழுது இயேசு ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓர் உவமையை கூறினார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இங்கு பூமியிலே விதைக்கப்பட்ட கடுகு விதையாக மனுஷகுமாரனாக வந்த இயேசு பரலோக ராஜ்யத்திற்கான காரியங்களை மனுஷர்களுடைய இருதயங்களில் விதைத்தார். அத்துடன் பூமியிலே மனுஷகுமாரனாக வந்த இயேசு கிறிஸ்து கடுகு விதைக்கு ஒப்பாக மனுஷர்களுடைய இருதயங்களில் இங்கு விதைக்கப்பட்டார். இயேசு மூலமாக பரலோக ராஜ்யம் பூமியில் விதைக்கப்பட்டது. இயேசுவிற்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மூலமாக சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு உலகமெங்கும் தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த கடுகு விதை வளர்ந்து மரமானது போல அன்று அப்போஸ்தலர்களால் விதைக்கப்பட்ட இயேசுவை குறித்ததான கடுகு விதையளவான விசுவாசம் இன்று உலக மக்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைவதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. அன்று இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று கூறினார். அத்துடன் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆகவேதான் அன்று விதைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்ததான கடுகளவு விசுவாசம் இந்நாட்களில் வளர்ந்து பெரிதாக காணப்படுகிறது. இந்நாட்களில் கிறிஸ்துவை அறியாதவர்கள் என யாரும் கிடையாது. அனைவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.